வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, விக்ரம் பிரபு, மீனாட்சி தினேஷ், ராம் திலக், வடிவேலு முருகன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற லவ் மேரேஜ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லவ் மேரேஜ் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியில் துணி கடையில் வச்சுங்கிற ஒரு ஹீரோ. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிடாப்புல. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு ஆகிடுச்சு. நம்ம ஊரில் எம்ப பொண்ணு தேடினா எவனும் கொடுக்க மாட்டான். ஸோ உள்ளூர் பொண்ணுங்களாம் ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட சொந்த பந்தத்தோடு போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்களும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற விக்ரம் பிரபுவோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சுஷ்மிதா பட்டிக்கிட்ட அவங்க பேசுகிற சீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா போதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு பேசுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த பட்டன் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அதை நீங்கள் டைரெக்டாக போய் படம் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி தினேஷ் அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து அவங்க இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகியும் கல்யாணம் இருக்கிற அவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கிறதுக்கான ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா காமெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனாலும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தோட பலமே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய படம் மின்னலே படத்துக்கப்புறம் ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஹீரோயின் சேர்ந்துருந்தோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படத்தோட டைரக்டரான சண்முக பிரியன் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தேற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லணும்னா விக்ரம் தவிர்த்து ராம் திலக், வடிவேல் முருகன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா பட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருள்தாஸ் இவங்கெல்லாம் அவங்க கொடுத்த ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற செகண்ட் ஹாஃபில் சத்யராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே சத்யராஜ் பேசுகிற சீன்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையில் ஓகேப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஹீரோ வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் 2 சீன் வந்திருப்பார். அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் இந்த படம் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். நீ சொந்தக்காரன் அப்படின்றதுக்காக நீ வருவ அப்பப்போ போயிடுவேன், உனக்காகலாம் என் பொண்ணை என்னால் தலை முழுக முடியாது அப்படின்ற அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் பேஜாரானேன்னு ஒரு பாட்டு வரும். இந்த படத்தில் ஷான் ரோல்டனோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜாரானேன்ற மியூசிக் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், அந்த பீஜம் ஆகட்டும், எல்லாமே ஷான் ரோல்டன் அவரோட மியூசிக்கில் தெரிக்க விட்டுட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னா அந்த குறிப்பாக சில விஷயங்கள்லாம் ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃபு, இதில் நம்ம ஹீரோயினும் எப்படியாவது ஒன்று சேர்ந்தோம்ப்பா அப்படின்ற ஃபீலை கடைசியாக பட முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது. அதனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு ரேட்டிங் சொல்ல மாதிரி போய்ட்டு பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக தருவேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி மூவி பார்த்த ஃபீலிங்காக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.